ஆஸ்மா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஆஸ்மால அவதிப்பட்டு இருக்காங்க. பம் வைக்கிறது, கேஸ் வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் தூசி பட்டாலே நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஆகுறது, சும்மா சும்மா சளி பிடிக்கிறது, சைனஸ் ப்ராப்ளமு, இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆஸ்மா இப்போ எப்படி இந்த லங்ஸ் வந்து நம்மளுக்கு பாதிப்பு வருது, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எலர்ஜி இருக்கவங்களுக்கு இந்த கோல்ட், டஸ்ட், ப்ரீஸ் எதனா எக்ஸ்போஸ் ஆகும் போது உள்ள நுரையீரலுக்குள்ள பைப்லைன்ஸ், கொலை மாதிரி காற்று போகிறது பைப்லைன்ஸ் இருக்கும் நுரையீரலுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி காற்று போகிறது ஏர்வேஸ்க்குள்ளே நல்ல மியூக்கஸாக இருக்கும். ஸோ ஒரு கோல்டு ப்ரீஸ், எதனா டஸ்ட், எலர்ஜி எதனா எக்ஸ்போஸ் ஆகும் போது உள்ளே இருக்க ஏர் பேசேஜ் வந்து ரொம்ப நேரோ ஆகிடும், வீங்கிடும். எலர்ஜிக்காக வீங்கிட்டு ரொம்ப நேரோ ஆகும். நேரோ ஆகும்போது தான் உங்களுக்கு சென்ட்ரல் செஸ்ட் பெயின், செஸ்ட் டைட்னஸ், பாரமாக இருக்குது, நடக்கும்போது ப்ராப்பராக ஆக்சிஜன் எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக மூச்சு வாங்குறது எல்லாம் வரும். ஸோ இந்த நேரோயிங் எவ்வளோ நேரோ ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சிவியராக வீசிங் வரும். ஸோ நேரோ ஆனால் காற்று போகும்போது மியூசிக்கல் சவுண்ட் மாதிரி வரும். இது ரொம்ப சிவியராக அப்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நேரோ ஆகிட்டு உள்ள சளியும் சேரும். ஸோ சிவியாரிட்டி ஆஃப் நேரோயிங், இந்த ஸ்பாசம் எவ்வளோ சிவியராக இருக்கோ அவ்வளோ சிவியர் சிம்டம்ஸ் யூஸ்வலாக ஆஸ்மாவில் இருக்கும். ஸோ எவ்வளோ சிவியராக இப்ப பார்த்திருப்பீங்க இந்த வீடியோல அவங்க நிறைய மருந்து எடுக்கிறாங்க, சாப்பிட்டாலும் கேட்க மாட்டுது. இந்த டோஸ் எடுக்க எடுக்க நம்மளுக்கு வந்து அதிகமா பசி எடுக்குது. பசி எடுக்க எடுக்க நம்ம உடம்புல பாடி வந்து வெயிட் போட ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நார்மல் குவாண்டம் டிக்டாஸ் இது எடுக்கிற முறையில அணுக்குள்ள செல் லெவல்ல லங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். அது சுத்தம் பண்ணி எடுக்கும். 16 மணி நேரத்துல கழி வழியா வெளியாகும். 120 நாள் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அது கழுவி எடுக்குங்க. நான் 2 வருஷமா இது குடிச்சிருக்கேன். இப்ப வரைக்கும் நான் வந்து பம் அடிக்கிறது இல்ல, கேஸ் வைக்கிறது இல்ல. இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். இன்னும் இதை பத்தி உங்களுக்கு விவரம் தெரியணும்னா எனக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.